தமிழக வெற்றி கழக கொடி அறிமுக விழா இன்று நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பனையூர் தாவேகா கட்சி அலுவலகத்திலிருந்து செய்தியாளர் லதாவும், விஜய் வீட்டின் முன்பிலிருந்து செய்தியாளர் வெங்கட்ரமணன் இறைகிறார்கள். வணக்கம் வெங்கட்ரமணன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாடெங்கும் நாளை முதல் நமது கொடி பறக்கும், தமிழகம் இனி சிறக்கும், வெற்றி நிச்சயம். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழக கொடி அறிவிப்பு விழா குறித்தான அறிக்கையில் தாவேகா தலைவர் விஜய் கூறிய இந்த வார்த்தைகள் இவை. நாம் தற்பொழுது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய நடிகர் விஜயின் இல்லத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைமை நிலைய செயலகத்தில் கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி அந்த கொடியை ஏற்றி கொடிக்கான பாடலையும் கட்சி கொடிக்கான பாடலையும் நடிகருமான தாவேகா தலைவரும் விஜய் வெளியிட இருக்கிறார். இந்நிலையில் அங்கு பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை செயலக அலுவலகத்தில் நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பனையூரில் விஜயின் இல்லம் முன்பாக காவல்துறையினர் அதிக அளவு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் வீட்டிற்கு முன்பாக ரசிகர்கள் அதிக அளவு குவிவார்கள் என்பதற்காக முன்கூட்டியே அந்த வீடு இருக்கக்கூடிய சாலைகளின் இரு புறத்திலுமே காவல்துறையினர் தடுப்புகளை வைத்து கண்காணித்து வருகின்றனர். காலை முதலே இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் நடைபயிற்சி கொள்ளக்கூட தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. இந்த ஷேக் சுரினா டிரைவ் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய விஜயின் வீட்டுக்கு முன்பாக உள்ளே நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூட காலையில் தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. இந்த சாலையில் இரு புறங்களிலும் காவல்துறையினர் தடுப்புகள் வைத்து வெளியாட்கள் யாரும் உள்ளே செல்லாதவர் இந்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பனையூரில் இந்த கொடி அறிமுக விழா நடைபெறுவதை ஒட்டி ஏற்கனவே நீலாங்கரை காவல் நிலையத்தில் நிர்வாகிகள் பாதுகாப்பு கோரி மனு அளித்திருந்தனர். அந்த வகையில் நீலாங்கரை காவல்துறையினர் தற்பொழுது இந்த விஜயின் வீடு இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாகவே தடுப்புகள் வைத்து காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பனையூரில் கொடி அறிமுக விழாவில் பங்கேற்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் விஜயும் தாவேகா தலைவருமான விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைமை நிலைய செயலகத்துக்கு அவர் செல்ல இருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது ஒரு சில நிர்வாகிகளின் வாகனங்கள் மட்டுமே இந்த பகுதிக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் யாரும் உள்ளே வருவது தடுப்பதற்காக இரண்டு பக்கமும் தடுப்புகள் வைத்து காவல்துறையினர் தீவிரப்படுத்தியிருக்கின்றனர், சோதனையை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் இல்லத்திலிருந்து புறப்பட்டு பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைமையகத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார். சரியாக 9:15 மணிக்கு பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி கட்சி கொடியை ஏற்றி அந்த கட்சி கொடிக்கான பாடலையும் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் வெளியிட இருக்கிறார். சுபா.